வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். சீனியவரக்கான்னு சொல்கிற அந்த கூட்டு, கிளஸ்டர் பீன்ஸோட கூட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 1/2 கப் தயிர் வேணும், ஒரு 1.5 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் மல்லிப்பொடி, தனியா பவுடர் தேவை, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் ஹல்தி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி சேர்க்கிறேன். இதுக்கப்புறமா சில்லி பவுடர், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், என்னோடது காரமாக தான் இருக்குது இப்போ உள்ளது. ஸோ அதனால் இது 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, சில்லி பவுடர், மிர்ச்சி பவுடர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி நான் குக்கரில் கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நான் சீனியவரக்காய் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் கடுகு ராய் போட்டிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சோண்டு அசஃபெட்டிடா ஹிங்குன்னு சொல்கிற பெருங்காய பொடி சேர்த்துருக்குறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப கேஸுன்னு சொல்லுவாங்க, அதனால் இது சேர்க்குறேன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் இது அப்படியே போக போக சொல்கிறேன். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ்ன்னு சொல்கிற சோம்பு, சோம்பு. இதுக்கப்புறமா இந்த காயை போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த மிக்சரையும் சேர்த்து நம்ம வதக்கணும். இந்த மிக்சர் சேர்த்த பிறகு அந்த கர்டு தஹி கொஞ்சம் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அந்த தயிர் சேர்த்த பிறகு லேசாக அந்த சூடு வரவும் அது இலகி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகுது. அதை கட்டிப்படுத்துறதுக்காக அந்த நார்த்தில் வந்து இது ராஜஸ்தானி ஸ்டைலில் பண்ணுறோம் நம்ம. அவங்க வந்து 2 டீஸ்பூன் பேசன் கிராம் ஃப்ளோர்னு சொல்கிற கடலை மாவு, அதுக்கப்புறமா அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துடலாம். அப்போ அது கொஞ்சம் அது கெட்டிப்பட்டுரும். அது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து இப்போ இந்த ரீசெண்டாக வந்த கொரோனாவுக்கு வந்து லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த லங்ஸுக்கு வந்து இது ஒரு சின்ன சூப் மாதிரி வச்சு ஒரு 1 வீக் குடித்தாலே அது நல்லா வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அந்த லங்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து நல்லா சீராகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சு திணறுங்கிறதே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. சுகரை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது, மூட்டு வலி போயிடும். அதே போல் நம்மளுக்கு ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுனாலும், ஏன்னா ஃபைபர் நிறையா இருக்குது, அதனால் அதுக்கும் ரொம்ப நல்லது. ஆஸ்மாக்கு நல்லது, பெயின் ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்றாங்க. ரத்த சோகை இது சாப்பிட்டா வராதுன்னு சொல்கிறாங்க. இது சீப் வெஜிடபிளாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்றதில்ல. யாரை கேட்டாலுமே இது ரொம்ப பிடிக்கும்னு யாரும் சொல்கிறதில்ல. பட் நாட்டில் சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. இன்னொரு மெத்தடில் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ நைஸ் டே.